வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேஜஸை பற்றி பார்க்க போகிறோம். கடைசி வரையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இது ஃபிட்டர் ட்ரேட் தியரிங்கிற சப்ஜெக்டில் ஆனுவல் பேட்டர்னில் செகண்ட் இயரில் இல்லை இந்த போர்ஷனு. டாபிக் கோ அண்டு நோகோங்கிற கேஜஸ்ஸு. முதல்ல இதில் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோமோ அதை பற்றி பார்க்கலாம். அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். எசென்சியல் ஃபியூச்சர், முக்கியமான ஃபியூச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டைப் ஆஃப் கேஜஸ்ங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். செலக்டிவ் அசம்பிளி அண்டு நான் செலக்டிவ் அசம்பிளி, ஹோல் பேஸ்டு சிஸ்டம், சாஃப்ட் பேஸ்டு சிஸ்டமும் ஒன்றா பற்றி பார்க்க போகிறோம். இப்படி திருப்ப ஒன்றா டாபிக் வைஸ் பார்ப்போம். பொதுவாக நோ அண்ட் கோ கேஜஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, மாஸ் ப்ரொடக்ஷனில் நிறைய காம்போனன்ட்ஸை நம்ம உற்பத்தி பண்ணுறோம். அதை உற்பத்தி பண்ணும்போது அதை செக் பண்ணணும். செக் பண்ணி அது அந்த லிமிட்டு டாலரன்ஸுக்குள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு குவாலிட்டி செக்கிங் நம்ம பண்ண போகிறோம். அதை நம்ம வெர்னியர் காலிப்பர் மூலியமாகவோ இல்லை மைக்ரோமீட்டர் மூலியமாகவோ இது மாதிரி செக் பண்ணும்போது டைமு அதிகமாக எடுக்கும். அது மாதிரி பண்ணாமல் அதுக்கு லிமிட்டுக்குள்ளே ஒரு கேஜஸ் ரெடி பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டைம் சீக்கிரமாக அந்த டெஸ்ட்டு செக்கப் பண்ணலாம். அந்த செக் பண்ணுற டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய காம்பவுண்டாக செக் பண்ணலாம். அதனால தான் நிறைய காம்பவுண்ட் உற்பத்தி பண்ணுற இடத்துல செக் பண்ணுறதுக்கு லிமிட் கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது இன்ஸ்பெக்ஷன் குயிக்காக செக் பண்ணுறது காரணத்தினால தான் இந்த கோ அண்ட் நோகோ கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஜஸில் பார்த்திங்கன்னா கோ எண்டு கொஞ்சம் நீளமாக இருக்கும். நோகோ எண்டு நீளம் கம்மியாக இருக்கும். இது எது கோ சைடு எது நோகோ சைடுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சில நேரம் இந்த நோகோ சைடு ரெண்டு சைடில் நோகோ சைடில் ஒரு குரூவ் மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. அந்த குரூவ் மாதிரி கட் பண்ணியிருக்கிறது இது நோகோ சைடு அப்படின்னு நமக்கு வித்தியாசப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த இதில் அந்த பக்கத்தில் எந்த பக்கம் கோ சைடோ அதில் கோன்னு ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க. நோகோ சைடு நோகோன்னு ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டைமென்ஷன் கோ எண்டில் பார்த்திங்கன்னா மினிமம் பர்மிஷபிள் டைமென்ஷன் எவ்வளோ கம்மியாக வரைக்கும் இருக்கலாம் அலோவபிள் டைமென்ஷன்னு போட்டிருக்கோம். நோகோ எண்டில் மேக்ஸிமம் பர்மிஷபிள் டிவிஷன் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம். இப்போ 20 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் O2ன்னு சொல்லி பார்த்திங்கனாக்க இது மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்னா 20.02 வரைக்கும் இருக்கலாம். மினிமம் எப்படி பண்ணிங்கன்னா 19.98 வரைக்கும் இருக்கலாம். அதனால் இந்த லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நான் அலோவ் பண்ணலங்கிறதுக்காக தான் இந்த கோ அண்ட் நோகோ கேஜஸ் யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த கேஜஸ் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அக்யூரேட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபினிஷ் பண்ணது பண்ணால் 1/10 ஆஃப் த டாலரன்ஸில் டிசைன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் அளவு 0.2 mm மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னோம்னாக்க அந்த கேஜ் எவ்வளோ அக்யூரேட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.002 mm தேவைப்படுற மாதிரி ரொம்ப நுணுக்கமாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த கேஜி அதாவது உடையாமல் இருக்கணும், துருப்பிடிக்காமல் இருக்கணும். அந்த கேஜஸ் செக் பண்ணும்போது அந்த காம்பனன்ட் சூடாக இருந்துச்சுன்னா அந்த டெம்பரேச்சர்னால் அந்த கேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கணும். அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த கேஜஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா லேப்பிங் பண்ணி அந்த லேப்பிங் ஃபினிஷில் வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஜஸில் நிறைய டைப்பான கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதில் லிமிட் கேஜஸ் இருக்குது, ரேடியஸ் கேஜஸ் இருக்குது, சென்ட்ரல் கேஜ் இருக்குது, ட்ரில் கேஜ் இருக்குது, ட்ரில் கிரைண்டிங் கேஜ் இருக்குது, ஃபீலர் கேஜ் இருக்குது, ஸ்க்ரூ பிச் கேஜ் இருக்குது, ஆங்கிள் கேஜ் இருக்குது, ஒயர் கேஜ் இருக்குது. இது மாதிரி நிறைய கேஜஸ் இருக்குது. இந்த லிமிட் கேஜ் இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லிமிட் கேஜ், ரேடியஸை செக் பண்ணுறதுக்கு ரேடியஸ் கேஜ். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதை செக் பண்ணுறதுக்காக இந்த கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா இன்னொன்று இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிற 2 அசம்பிளி இருக்குது. செலக்டிவ் அசம்பிளி, நான் செலக்டிவ் அசம்பிளி 2 டைப் இருக்குது. அதில் நம்ம இப்போ செலக்டிவ் அசம்பிளியை பற்றி பார்க்க போகிறோம். செலக்டிவ் அசம்பிளின்னு பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னால்
இந்த செலக்டிவ் அசம்பிளியில் வந்து ஒரு போல்ட் வந்து அந்த ஒரே நட்டுக்கு தான் சூட் ஆகும். வேறு போல்ட்டுக்கு மாற்றி இது வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அசம்பிளி பண்ணுறதும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது தயார் பண்ணுறதும் காஸ்ட்லியாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு போல்ட்டுக்கும் தனித்தனி நட்டு தயார் பண்ணுறதுனால அந்த போல்ட்டுக்கு அந்த நட்டை தான் தயார் பண்ணணும். அதனால இது காஸ்ட்லியாகவும் இருக்கும், டிஃபிகல்ட்டியாகும், டைமும் கொஞ்சம் அதிகமாகும். இதுக்கு வந்து செலக்டிவ் அசம்பிளின்னு சொல்லி இதுக்கு பேர். இந்த செலக்டிவ் அசம்பிளியில் பாருங்கள், இந்த படத்தில் வந்து ஒரு போல்ட் இருக்குது. அந்த போல்ட்டுக்கு மேலே உள்ள போல்ட்டுக்கு மேலே உள்ள நட்டு தான் யூஸ் பண்ணணும். கீழே உள்ள போல்ட்டுக்கு கீழே உள்ள நட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து நான் செலக்டிவ் அசம்பிளி பார்த்தீங்கன்னாக்க காம்பனன்ட்ஸுக்கு இடையில் மாற்றி இந்த ஒரு போல்ட்டுக்கு இன்னொரு நட்டை போட்டுக்கலாம். அதே மாதிரி நட்டுக்கு தகுந்த மாதிரி போல்ட்டுக்கு போட்டுக்கலாம். இந்த மாடர்ன் இன்ஜின் ப்ரொடக்ஷனில் மாஸ் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் அசம்பிளி தான் வந்து மாஸ் ப்ரொடக்ஷனில் வந்து செலக்டிவ் அசம்பிளி வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. அதாவது ஸ்பெஷல் சர்க்கம்டன்சஸில் தான் அது யூஸ் பண்ணுறாங்களே. மற்ற எல்லாத்துக்குமே வந்து நான் செலக்டிவ் அசம்பிளி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2 போல்ட்டு கொடுத்துருக்கு. 2 போல்ட்டில் வந்து இந்த நட்டு வந்து இந்த போல்ட் அந்த நட்டுக்கும் அதே போல்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு போல்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு தான் வந்து நான் செலக்டிவ் அசம்பிளின்னு சொல்லிட்டு பேர். அப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஹோல் பேஸ்டு சிஸ்டம். நம்ம ஏற்கனவே லிமிட்ஸு அண்ட் ஃபிட்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். இந்த லிமிட்ஸ் அண்ட் ஃபிட்ஸில் இந்த இதில் வந்து ஹோல் பேஸ்டு சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த வந்து ஹோல் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிடுவாங்க. ஹோல்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு சாஃப்ட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கிறது வந்து ஹோல் பேஸ்டு சிஸ்டம்னு பேர். ஹோல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சாஃப்ட்டு மொத்தம் மாறிக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிவியேஷன் வந்து ஃபண்டமெண்டல் டிவியேஷன் கேபிட்டல் ஹெச்ன்னு ஹோல்ஸுக்கு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஹோல் பேசிஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது கேபிட்டல் ஹெச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லோவர் டிவியேஷன் ஆஃப் த ஹோல் வந்து 0 ஆகும். லோவர் டிவியேஷன் ஆஃப் த ஹோல்ஸுக்கு வந்து ஹெச் இது 0 இருக்கும். இது வந்து பேசிக் சைஸ் ஆஃப் த ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சாஃப்ட் பேசிஸ் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதே மாதிரி லிமிட் அண்ட் ஃபிட்ஸு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து சைஸ் ஆஃப் த சாஃப்ட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஹோல்ஸ் வந்து வேறு வேரியன்ஸாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து சாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம்னு பேர். இந்த சாஃப்ட் பேசிஸ்னால் ஃபண்டமெண்டல் டிவியேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டிவியேஷன் வந்து சிம்பிள் எப்படி குறிச்சிருப்பாங்கன்னா ஸ்மால் ஹெச்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் டிவியேஷன் ஆஃப் த சாஃப்ட் வந்து 0வாக இருக்கும். இது வந்து பேசிக் சாஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். அப்புறம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் பேசிஸ் சிஸ்டத்தில் இந்த ஹோல் பேசிஸ் சிஸ்டம் வந்து ஃபாலோடு வந்து மோஸ்ட்டாக அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸ் ஆஃப் ஃபிட் வந்து கிளியரன்ஸ் ஃபிட் இருக்குது. அப்புறம் வந்து மொத்தம் 2-3 ஃபிட்ஸ் இருக்குது. அந்த ஃபிட்ஸில் இருக்க போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் வெளிப்புறத்தில் பார்க்குறது தான் வந்து இந்த டேர்னிங் பண்ணி நம்ம குறைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஹோல்ஸில் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிறதுங்கிறதுனால இந்த ஹோல் பேசிஸ் சிஸ்டம் தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த இந்த 3 கிளாஸஸ் ஆஃப் ஃபிட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து போத் அண்டர் ஹோல்ஸ் பேசிஸு ஷார்ட் பேசிஸ்னு வருது. ஹோல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஸ்டாண்டர்ட் டூலிங்ஸை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.